பிரைஸ் தி லார்ட். எல்லா ஆண்டவர்ட்ட பிள்ளைங்களுக்கும் இயேசு கிறிஸ்துவோட நாமத்திலே நன்றி. நான் ஒரு ஊழியக்காரன். நம்ம ஜனங்களில் நாட்களில் நான் கண்ட ஒரு துக்ககரமான காரியங்களை பற்றி பேசுகிறதுக்கு தான் இன்று வீடியோ செய்கிறது. இது எல்லா ஜனங்களுக்கும் வேண்டிய அல்ல. ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவ சொந்த ரட்சகரும் கர்த்தருமாய் ஏற்றுக்கொண்ட ஒவ்வொரு தெய்வ பிள்ளைங்களும் இருக்கிற வீடியோ. இதை நீங்கள் முழுசாக பார்க்கணும். ஆண்டவரை இயேசு கிறிஸ்து வேத வசனத்தில் சொல்லிக்குது, முன்னே நட்டு ராஜ்யத்தை நீதியும் தேவுங்கோ, அது கூட எங்களுக்கு தேவையானதெல்லாம் சிக்குன்னு சொல்லிக்குது. நம்ம ஜனங்களில் இன்று இயேசு கிறிஸ்துவில் வளர மிடாத 3 காரணங்கள். ஒன்று, ஆண்டவருமாயிட்டு ஒரு உறவா அச்சுங்களால் வச்சுக்கமிடுதெல்லாம். ஞாயிற்றுக்கிழமை சபையை போகிறது எல்லாமே வேற ஒரு ஜபங்களுக்கும் நம்ம ஜனம் கடந்து போகிறதில்ல. உபவாச ஜபம், காத்திருப்பு ஜபம், குடும்ப ஜபம், சபையில் நடக்கிற ஊழியங்கள், இதில் ஒன்றுமே நம்ம ஜனங்க யாருமே கலந்துக்குது. இதனாலவே அச்சுங்களாலே ஒரு ஆவிக்குரியான வளர்ச்சி சிக்குதல்ல. ஆவிக்குரியா வளர மிடலிட்டு எந்த நடக்கும் அச்சுங்களால பரிசுத்தமாக வாழ விட மாட்டாது. பரிசுத்தமாக வாழலிட்டு எந்த நடக்கும், ஆண்டவர்ட்டு வருகையில் கைவிடப்பட்டுரும். ஆண்டவர் வர்றது பெந்தகோஸ்து காட்சிகள் அசனு போகிறதுக்கெல்லாம், இன்னும் சபையில் இருக்கிறவன் அசனு போகிறதுக்கெல்லாம், பரிசுத்தமாக வாழ்றவன் அசனு போகிறது தான் இயேசு கிறிஸ்து வர்றது. அப்போ பரிசுத்தத்துக்கு தடசமாக இருக்கிறது இது மாதிரி கூட்டாய்மைகளுக்கு ஜபங்களுக்கு கடந்து போகிறது இல்லாண்டுதான். அது வளர துக்ககரமான ஒரு காரியமாகுது. அதனால தான் நான் இன்று எங்களுக்கு கூட ஷேர் பண்ணுறேன். தெய்வம் எங்களுக்கு தந்திக்கிற ஊடு வாசல் தேசம் ஒரு சபா, அது எங்களுக்கு உரிமையாக தெய்வம் தந்திக்கிற காரியம். அப்போ நீங்கள் தெய்வ சபையோடு சேர்ந்து நிற்கிட்டு நீங்களால் வளர விட மாட்டாங்க. ஆண்டவர் எங்களுக்கு வளரத்துக்கு தந்திக்கிற பல வெய்களுக்கு இது, பல வாய்ப்புகளுக்கு இது. ஒன்று, ஆண்டவர் தந்த வேத வசனம், அத்த ராவும் பகலும் படுசு அது கூட நம்ம வாழணும். 2, ஆண்டவர் தந்திக்கிற பரிசுத்த ஆவி. பரிசுத்த ஆவி கூட எப்பவும் உறவாடணும், பேசணும், நல்லா ஜெபிக்கணும். 3, ஆண்டவர் தந்திக்கிற சபா. 4, ஆண்டவர் தந்திக்கிற ஊழியக்காரம். 5, ஆண்டவர் தந்திக்கிற கூட்டாய்மை ஜபங்கள். இதெல்லாம் ஆண்டவர் நம்மளுக்கு தந்திக்கிறது ஆண்டவரில் ஐக்கியமாக வளர்ந்து ஆண்டவர்கிட்ட வருகையில் நம்ம எடுக்கப்படணுன்றதுனால தான். ஆனால் இன்றும் நம்ம ஜனங்க பலரும் ரட்சிக்கப்படும்போது எனகிச்சோ அதே அவஸ்தையில தான் இன்றும் போயினுக்குது. இனுக்கு நீங்கள் மின்னுக்கு போனங்களுக்கு நிச்சயமாக சொர்க்கராஜ்யத்தை அடைய முடிய மாட்டாது, கைவிடப்பட்டுருவாங்க. அது மாதிரி கூட்டாய்மை ஜபத்துக்கெல்லாம் இவ்வளோ வாய்ப்புகள் ஆண்டவர் நம்மளுக்கு தந்திக்குது. ஆனால் கேட்டலே வாய்ப்புகள் போல் இதை மாதிரி அவசரங்களா பிரயோஜனப்படுத்த யாராலும் எடுத்துடல. போஸ் ஜபங்குது, குடும்ப ஜபங்குது, வாங்கோ இல்லை எனக்கு நேரம் இல்லை அச்சன் சொல்கிற காரியம். நான் இன்ன நாட்டில் இருக்கிறேன், இன்ன இடத்துல இருக்கிறேன், வரமிட மாட்டாங்க. அப்போது ஜபத்தை விட உலக தேவைகளுக்கு வேண்டி ஓடி நிற்கிறோம். அவ்வளோ பாரங்களை நீங்கள் எடுத்து வச்சு நிற்கிறாங்க. மூசவோட மிடாத்த அளவுக்கு கடங்களும் சீட்டுகளும் நீங்கள் எடுத்து நிற்கிறாங்க. நான் கேட்குற இதெல்லாம் ஆண்டவர்கிட்ட கேட்டு நீங்கள் செஞ்ச காரியங்களா? ஆண்டவர்கிட்ட கேட்காம பலத்தும் செஞ்சுன்ற ஆண்டவர்லேருந்து நீங்கள் பிரிச்சுட்டாங்க. பிசாசிட்ட நோக்கமும் அதுதான். பிசாசிட்ட நோக்கம் நீங்களும் ஆண்டவரும் பிரிக்கணும் என்று அது நம்ம ஜனங்களில் நடந்துனுக்குது. நல்ல ஜெபிச்சு நல்ல பரிசுத்தமாக ஆண்டவர்கிட்ட ஐக்கியத்தில் முன்னு வந்த பலரும் இன்று ஜபத்தில் இல்லை, பின்மாற்றத்தில் இருக்குது. இன்று விசுவாசின்னு சொல்லிக்கணும் பின்மாற்றத்தில் இருக்கிற அநேக ஜனங்களுக்கு இது. தெய்வ ஜனமே, அது தவறு. நீங்கள் ஆண்டவருமாயிட்டு உறவில் நிற்கணும். சபையில் நடக்கிற ஜபங்களுக்கு கடந்து போகணும். நீங்கள் ஆண்டவர் தந்திக்கிற ஒரு இடத்துல நில்லுங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு இடத்துல நின்று படிங்க. இது மாதிரி ஒவ்வொரு ஊருக்கு முன்ன காலத்தில் தாத்தம் முப்பாட்டம் அச்சுங்கெல்லாம் தெங்கிறதுக்கு இடம் இல்லாமல் ஒவ்வொரு நாடுகளில் தெங்கி அன்றன்று சம்பாதிச்சு முன்ன போயிடுச்சு. ஆனால் இன்று ஆண்டவர்கிட்ட கிருபையில் எல்லாமே ஆண்டவர் நம்மளுக்கு தந்திக்குது. நம்ம நிற்கிறது ஒரு இடத்த தந்திக்குது, ஒரு நிலத்தை நம்மளுக்கு தந்திக்குது. நின்று ஆண்டவர் கூட இன்னும் வளரணும் இல்லை. ஆண்டவர் தர்ற ஒவ்வொரு நன்மைகளும் ஆண்டவர்லேருந்து வெளியே போகிறதுக்கு அல்ல, ஆண்டவர் கூட இன்னும் அதிகமாக உறவை வச்சு எடுத்து வேண்டியதான். ஆனால் இன்று திரும்பி பாருங்க, நீங்கள் தந்திக்கிற நன்மைகள் நீங்கள் ஆண்டவர்களை வளர்த்தாதான் இல்லை ஆண்டவர்லேருந்து பிரிக்காதான்? முன்ன ஒரு காலத்து நல்லா 3 நேரம் ஜெபிச்சிருந்த நீங்கள் இன்று 1 நேரம் தான் ஜெபிக்கிறாங்க. அப்போ நீங்களுள்ள ஒரு சோதியம் வரும், சும்மா ஜெபிச்சுனதில் மட்டும் போதுமா? நீங்களை வெறும் ஜெபிச்சுன்னு மட்டும் இக்க நான் சொல்லலாம். நீங்கள் ஜெபிக்கணும், அது கூட நீங்கள் சம்பாதிக்கணும். இத்தை தூக்கி பெற்றுட்டு நீங்கள் அத்தை செய்யக்கூடாது. அத்தை தூக்கி பெற்றுட்டு நீங்கள் ஜெபத்துக்கு வாங்கும், நீங்களுக்கு ஆசீர்வாதம் பெருக்கே வரும். பட்சே நீங்கள் இத்தை தூக்கி பெற்றுட்டு அதுக்கு பெருக்கே போனாலே இது நீங்களுக்கு சிக்க மாட்டாது. அதான் ஆண்டவர்கிட்ட வசனத்தில் சொல்லாது, நீங்கள் உலகத்தவே நேடுனாலும் நீங்கிட்ட ஆத்மாவை நீங்கள் நஷ்டமாக்கல நீங்களுக்கு எந்த பிரயோஜனம்? அப்போது ஆத்மாவை நஷ்டமாக்குறதுக்கு வேணும் நம்ம ஓடக்கூடாது தெய்வ ஜனமே. ஆண்டவர் சொல்லாது
நீங்கள் இருக்கிற ஆத்மாவை நல்லா இருக்கிறது போல நீங்கள் மற்ற எல்லா காரியங்களும் நல்லா இருக்கும். அப்போ ஆத்மாவை நல்லா இருந்தாலே நம்ம மற்ற எல்லா காரியத்திலும் நம்ம நல்லா இருப்போம். உலகத்தில் இருக்கிற பிரச்சனைகளோ சங்கடங்களோ தாரித்திரங்களோ ஒன்று தீரும்னு நீங்கள் நினைக்க மாட்டங்கோ. அது உலகத்தில் எல்லா மனுஷருக்கும் ஆண்டவர் சொல்லப்பட்ட ஒரு காரியம். அது உண்டு இல்லாத ஒரு இடம்னாலே அது பரலோக ராஜ்யம் மட்டும்தான். சங்கடம் இல்ல, துக்கம் இல்ல, பட்டினி இல்ல, ஒரு கவலையும் இல்லாத ஒரு இடத்த நீங்கள் தேவரம் காணாலே, அது மாதிரி ஒரு வாழ்க்கையை நீங்கள் தேவரம் காணாலே அது பூமியில எவிட்டுமே இல்லை. அது பரலோக ராஜ்யத்தில் மட்டும்தான். அது லட்சமாக பணம் இந்த உண்டு ஆ வாழ்க்கை நம்ம சிக்க மாட்டாது. பரலோக ராஜ்யத்தில் மட்டும்தான் வாழ்க்கை இது. அதுக்கு வேண்டிதான் ஆண்டவர் நீங்களை தேர்ந்தெடுத்து ஆ ராஜ்யத்துக்கு போகிறதுக்கு நீங்கள் இன்னும் ஆயத்தமாகணும். நீங்கள் இன்னும் கைவிடப்படக்கூடாதுன்ற ஒரு பாரத்தோடு தான் நான் இன்று நீங்கள்கிட்ட விஷயத்தை பற்றி பேசுறது. நீங்கள் ஆக்கி வச்சுக்கிற தெய்வ சபையோடு சேர்ந்து நில்லுங்க. நீங்களுக்கு தந்திக்கிற ஊடு நிலத்தில் நில்லுங்க. அவிட்டு நின்றுக்கணும். தெய்வ சபையில் இருக்கிற ஜபங்களுக்கு பங்கெடுத்துக்கணும். பாக்கி சமயங்கள் சிக்கிற நேரங்களில் நீங்கள் சம்பாதிக்க போங்க. நிறைய சிக்க மாட்டாது. ஆனால் நான் சொல்கிறேன், உங்களுக்கு தேவையானதை ஆண்டவர் தரும். அதான் ஆண்டவர்கிட்ட வசனம் சொல்லாது, அநீதியாய் வர்ற விருந்தை விட நீதி நேர்மையோடு வர்ற ஒரு துண்டு அப்பம் நல்லதுன்றார். அப்போது ஆண்டவரை விட்டுட்டு ஜபங்களை விட்டுட்டு வளர்றதுக்கான வாய்ப்புகளை விட்டுட்டு ஒவ்வொரு நாட்டுக்கு நம்ம ஓடுறதுனாலே நம்ம ஆவிக்குரியான வாழ்க்கையில் வளர மாட்டோம். ஞாயிற்றுக்கிழமை ஒரு நேரம் ஜெபிச்சதுனாலே நம்மளால வளர விடமாட்டாதுன்றதை நீங்கள் புரிஞ்சிக்கணும். வீடியோ பார்க்குற நீங்களவே சோதனை பண்ணி, நீங்கள் மற்ற விஷயங்களை நினைக்கக்கூடாது. நீங்களவே சோதனை பண்ணி ஒரு நிமிஷம் ஆண்டவர் சமூகத்தில் ஜெபம் பண்ணுங்க. கொஞ்ச நேரம் ஆண்டவர்கிட்ட பேசுங்க. ஆண்டவர் நீங்கள் வெளிப்படுத்தும். எந்தெல்லாம் ஆண்டவருமாயிட்டு வளர்றதுக்கு எங்களுக்கு தடையாகிது அதெல்லாம் நீங்கள் தூக்கி பெற்றுட்டு நீங்கள் ஆண்டவருக்குள்ளே வாங்கோ. சபையில் நடக்கிற ஊழியங்களில் பங்கெடுங்கோ, ஜெபங்களில் பங்கெடுங்கோ. அதெல்லாம் நீங்களை வளர்த்தும், நீங்கள் இன்னும் பரிசுத்தப்படுத்தும். ஆண்டவர்கிட்ட வருகையில் எடுக்கிறதுக்கு அது ஒரு காரணமாய் மாறும். எல்லாமே ரட்சிக்கப்பட்டதுனால மட்டும், ஞானஸ்தானத்தை எடுத்ததுனால மட்டும், ஞாயிற்றுக்கிழமை சபையை போய் பாஸ்டருக்கு தலைக்காய் காட்டுன்றதுனால மட்டும் பரலோகத்துக்கு யாராலும் போக விடமாட்டாதுன்ற ஒரு காரியத்தை இன்று நான் கண்டிப்பாக என்கிட்ட நான் சொல்கிறேன். ஆண்டவருமாயிட்டு அவன் பரிசுத்தமாய் வாழ்ந்தல மட்டும்தான் பரலோக ராஜ்யத்துக்கு அடைய முடியும். விஷயத்தை நீங்கள் யோசிக்கணும். ஆண்டவர்கிட்ட கேட்காம ஒன்றும் செய்ய மாட்டோங்க. எங்கிட்ட இருக்கிற சாம்பத்திகமான இடபாடுகள் எல்லாம் எது நீங்களுக்கு ஆண்டவர் நீங்களுக்கும் தடையாகிதோ, ஜபத்துக்கு போக தடையாகிதோ அதை நீங்கள் தூக்கி பெட்டுங்க. வசனம் சொல்லாது நேற்று கண்ணு நினைக்கு இறைச்சியா தடையாயிச்சக்கோ அதை பிச்சு பெட்டு நீ 2 கண்ணுள்ளவனா நரகத்துக்கு போகிறத விட ஒரு கண்ணுள்ளவனா சொர்க்கத்துக்கு போகிறது நல்லதுண்டா. நீங்கள் யோசிங்க தெய்வ ஜனமே. நீங்கள் யோசித்து இன்றைய மனம் திரும்புங்க. நீங்கள் எவ்வளோ தூரம் ஆண்டவர் விட்டு விலகி போயிருந்தாலும் நீங்கள் ஒரு நிமிஷம் இன்றைய வீடியோ பார்த்து நீங்கள் முழங்காலுகளை மடக்கி, ஆண்டவரே நான் திப்பி வர ஆசைப்படுறேன் நீங்கள் ஜெபிச்சங்களுக்கும் நீங்களை மீண்டும் ஆண்டவர் சேர்த்துக்கும். ஆண்டவர் மீண்டும் நீங்களை வளர்றதுக்கான வாய்ப்புகளை தரும். ஆண்டவர் நீங்களை செழிப்பாக நடத்தும்.